10 நிமிஷத்துல உளுந்தே இல்லாம உடனடி மெதுவடை. இந்த வடை செய்யறதுக்கு உளுந்த ஊற வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஊற வச்ச உளுந்த அரைக்கணும்ன்ற அவசியம் இல்ல, மொத்தத்துக்கு உளுந்தே தேவையில்லைங்க. உளுந்து இல்லாம சூப்பரான டேஸ்ட்ல, வெளியில ரொம்ப கிறிஸ்பியா, உள்ள பஞ்சு போல அதிகமா எண்ணெயை குடிக்காம ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மெதுவடை தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு சூப்பர் கிச்சன். வாங்க இந்த சூப்பரான இன்ஸ்டன்டான மெதுவடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சிகப்பு அவல் இருந்தா கூட தாராளமா பயன்படுத்திக்கோங்க. நான் இன்னைக்கு வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த அவலை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அவல்ல நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப பிரஷர் கொடுத்து பிசையாம லைட்டா சாஃப்டா இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த அழுக்கெல்லாம் போற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குங்க இந்த அவல்ல. இதே போல நீங்க 2 முறை தண்ணி சேர்த்துட்டு இந்த அவலை நல்ல வெண்மையா வர அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம அவல் அளந்தோம்ல, அந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு தண்ணீர் மட்டும் இந்த அவல்ல சேர்த்துருங்க. நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கரெக்டா அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காதீங்க. இப்ப இந்த அவலை ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த அவல் ஊறட்டும். இப்ப பாருங்க, 3 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அவல்ல சேர்த்திருந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த அவல் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல உபரி ஜாஸ்தியாகி அவல் நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கும். இப்ப ஊர்ன இந்த அவலை நம்ம கைகளை பயன்படுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்ல குழைவா மசிச்சு இது போல எடுத்துக்கலாம். இப்ப இது கூட வேற சில பொருட்கள் எல்லாமே சேர்க்க போறோங்க. இப்ப இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாவே இருந்தா எடுத்துக்கோங்க. உரிச்சிட்டு அதை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 2 சின்ன பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா தோலசி விட்டு அதையும் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல கத்திரிக்கோளால நல்லா நைஸா கருவேப்பிலையுமே கொத்தமல்லியுமே நல்லா இது போல நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் சேர்க்காம ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர்ல இருக்கிற ஈரப்பதத்தையும் பயன்படுத்திட்டு கூடவே ஆல்ரெடி நம்ம அவல்ல இருக்கிற ஈரப்பதத்தையுமே பயன்படுத்தியே இந்த மாவை நல்ல ஒரு வடை மாவு மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேற்கொண்டு கொஞ்சம் கூட நீங்க தண்ணியே சேர்க்காதீங்க. தண்ணி அதிகமா சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வடை ரொம்ப சொத சொதன்னு எண்ணெயா இருக்கும். நீங்க இந்த அளவுக்கு இப்படி கைகளால இந்த மாவை அள்ளி இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி, இந்த சப்பாத்தி மாவுல பசைவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு பந்து போல அழகா திரண்டு வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்ப இது நம்ம வடையா தட்டி எடுக்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருக்கிற பட்சத்துல எனக்கு வடையெல்லாம் தட்டுறதுக்கு தெரியாது அப்படின்னா இது போல ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல உள்ள ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. பக்கத்துலயே ஒரு சின்ன கப்ல தண்ணியும் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாரும் வீட்லயுமே வாழை இலை இருக்கும். வாழை இலை எங்க வீட்டுல இப்போதைக்கு இல்லை அப்படின்னா ஆயில் கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த இலையை முதல்ல நல்லா கழுவிட்டு மறுபடியும் மேல நல்லா தண்ணி வச்சு நல்லா ஈரத்தன்மையா ஈரப்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வடை மாவை கைகளில் எடுத்து இது போல ரவுண்டா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அப்படியே இந்த வாழை இலை நடுவுல வச்சுட்டு இதை நீங்க விரலால வச்சு தட்டெல்லாம் அவசியமே கிடையாது. இப்ப நம்ம உள்ளங்கையை வச்சு அழகா மேல வச்சு அழகா ஒரு ப்ரெஷர் கொடுத்து எடுத்தாலே போதும். நல்ல ஒரு ரவுண்டான ஷேப்க்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விரலை பயன்படுத்தி அந்த விரலை ஜஸ்ட் தண்ணியில நல்லா முக்கிட்டு இந்த வடைக்கு நடுவுல ஒரு ஓட்டை மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்ப பாருங்க, நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வடையை அழகா ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இது நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. வடை தட்டுறது ரொம்ப ஈஸியாவே தான் இருக்கும். இது ஒரு விதமான மெத்தடுங்க. நெக்ஸ்ட் மெத்தடு ஈஸியா வடை தட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல வடை தட்டுறதுக்கு தட்டு வாழை இலையெல்லாம் தேவைப்படாதுங்க. கைகளை முதல்ல ஈரப்படுத்திக்கோங்க. வடை மாவை கைகளை எடுத்துட்டு இது போல ரவுண்டான உருண்டை ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு நம்ம கட்டை விரலை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிளாட்டா கிடைச்சிரும். அதே கட்டை விரலை பயன்படுத்தி நடுவுல நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஓட்டை போட்டு எடுத்துருங்க. இதுவுமே ஈஸியா வடை தட்டுறதுக்கான இன்னொரு மெத்தட் தாங்க. நீங்க இந்த 2 மெத்தட்ல எப்படி வேணாலும் வடை தட்டி எடுத்துக்கோங்க. இப்ப தட்டின இந்த வடைகள் எல்லாத்தையுமே ரெடியா ஆயில்ல பொரிக்கிறதுக்காக நல்லா பிஃபோராவே இந்த மாதிரி பிளேட்ல அழகா தட்டி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருங்க. இப்ப அடுப்புல ஒரு கடாயில எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வடை பீசஸை நல்ல ஒரு 4-5 போட்டுட்டு நல்ல மிதமான தீயிலேயே நல்லா பரட்டி கொடுத்துட்டு இந்த வடை நல்ல நிறம் மாறி சிவந்து ஒரு பொன்னிறமான கலர் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து ஊற வைக்காம ஊற வச்ச உளுந்து அரைக்காம மொத்தத்துக்கு உளுந்தே இல்லாம உளுந்து மெதுவடை டேஸ்ட்லயே ஒரு சூப்பரான அவல் வடையை ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இது அதிகமா எண்ணெயுமே இழுக்காது. நம்மளா சொன்னாதாங்க உண்டு இது அவல்ல செஞ்ச வடைன்னு. சாப்பிடும் போது கொஞ்சம் கூட வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே உளுந்துல செஞ்ச மெதுவடை டேஸ்ட் போலவே இருக்குங்க. இந்த சூடான அவல் வடையை நீங்க தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி கூட எல்லாம் டிப் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப அருமையான சுவையில இருக்கும். இதே போல நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.